இனிய வணக்கம். இன்றைய குறளாக குடிமை என்ற அதிகாரத்தில் 5வது திருக்குறளுங்க. 955. வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைபிரிதல் என்று என்ற குறள். வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும். இப்போது தானம் தர்மம் இதெல்லாம் செய்கிறதுன்னா நற்குடி பிறப்பினர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க எப்போதும் தருவதிலே வள்ளல்கள், பிறருக்கு தந்து அதிலே மகிழக்கூடிய பேராண்மை மிக்கவர்கள், வல்லாண்மை மிக்கவர்கள். வழங்குவதே அவர்களுடைய வாழ்க்கை கோட்பாடு. ஏன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று கேட்பார். என் முதல் குறளே 71 அதுதான். அப்போது அப்படிப்பட்டவர்கள் வீழ்ந்த கண்ணும், அந்த செல்வ வளம் அவங்களுக்கு குன்றி போச்சு, மரபாக கொடுத்துக்கிட்டே வராங்க, குன்றிய நிலை. இப்போ செல்வம் அவ்வளோ இல்லை. ஆனாலும் இந்த பழங்குடி வடிவடியாக செய்கிற இந்த தருவதிலே சுகம் கண்டவர்கள் இந்த பண்பிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை. தலை பிரிதல் இன்று என்ற ஒரு அருமையான தொடரை பயன்படுத்துகிறார். அதிலிருந்து விலகுவது என்று பொருள். அப்போது அவர்கள் தருவதே தன்னுடைய சுகமாக வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள். ஏன்னா இப்போ எல்லாம் இருக்கும்போது கொடுக்குறான், அது ஒரு நிலை. இல்லாத போது கூட மரபாக ஆற்றி வரும் ஒன்றை நாம் இடைநிறுத்தல் செய்யக்கூடாது என்ற அந்த இதய விரிவுடன் செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கிறதே, அதுதான் நற்குடி பிறப்பினருடைய ஓங்கிய ஒப்புரவு எழுச்சி என்று நாம் சொல்லலாம். அதைத்தான் இவர்கள் செய்து வருகிறார்கள். இப்போ நம்ம சொல்கிறோம், என்கிட்ட காசு இல்லை, கொடுக்கல, சரி. இப்போ மரபாக இருக்கிறவங்க என்ன எது கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது, அதை கொடுக்கணுன்ற சுகத்துக்காக தருதல். இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு சாக்கு இருக்குது, தரணும்னா தரணும், அவ்வளோதான், நோக்கம்தான் இருக்குது. அப்போ நோக்க தெளிவிலே வருபவர்கள் இவர்கள். இல்லை என்பதற்காக ஒன்றை நிறுத்துவதில்லை இவர்கள். ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு சுயநல போக்கில் தான் இருக்கிறது. அதனால தான் இந்த குடிமையை எல்லாரும் கேட்கணும். குடிமையை கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுப்பதிலே சுகம் காண்போம். ஏன்னா இன்றைக்கி பெறுவதில் கிடைக்கக்கூடிய சுகம் தருவதிலே இல்லை. என்ன கொடுத்து நீ எனக்கு, அன்பை கூட இப்படி தான் கேட்குறான், நீ என்ன எனக்கு செஞ்ச, நீ என்ன பெருசாக கொடுத்துட்டியா, இது இவ்வளோ கோடி கொடுத்தியா, இவ்வளோ அது கொடுத்தியா, இப்படி தான் கேட்குறான். உன்னால் எனக்கு என்ன லாபம்? இந்த உலகம் இப்படி எல்லாமே பண அளவுகோலை வைத்துத்தான் பழகவே செய்கிறது. ஆனால் நற்குடி பிறப்பினர் எந்த அளவுகோலும் வைத்துக்கொள்வதில்லை. அவர்களுடைய அளவுகோலெல்லாம் தருவது, அன்பு தர வேண்டும். இதுதான் அவர்களுடைய உயர்ந்த செம்மாந்த பண்பு என்று சொல்லி நிறை செய்கிறார். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வாழ்.